ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன ஆல் கேர்ள்ஸ் வீக்கெண்ட் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பொண்ணுங்க வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக வேண்டி அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே உள்ள நடக்கக்கூடிய ஒரு அமானுஷமான நிகழ்வுகளை வந்து எப்படி அவங்க தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் முழுக்க என்ன ஆக போகுது ஏதாக போகுது அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி இழுத்துட்டு போய் படத்தை எண்டு வரைக்கும் இழுத்து கொண்டு போய் முடிப்பாங்க. அப்படி இந்த படத்தை எடுத்துருப்பாங்க. சரி ரைட்டுங்க, ஓப்பனிங் சீன்லேருந்து நம்ம படத்தை விட்டு விடாமல் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சரி, படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு லேடி ஒரு குழந்தைய கையில் தூக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து வந்துருக்காங்க. தூக்கிட்டு வரும்போது அவங்களால தூக்கிட்டு வர முடியல, வெயிட் தாங்காமல் கீழே வைக்கிறாங்க. கீழே அவங்க உடம்பெல்லாம் பார்த்தா காயமா இருக்குது. சரி ரைட்டு, ஏதோ ஒன்று ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு கையில் இருந்த பாட்டில் எடுத்து தண்ணி கொடுக்க போறாங்க. தண்ணி கொஞ்சம் ரைட்டு அந்த ஒத்தட்டில் ஒட்ட வச்சிடறாங்க. ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு என்னமோ கேட்குது, சத்தம் கேட்குது. திடீர்னு அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு கல் எடுத்து அந்த குழந்தை மேலே போட போறாங்க. போட போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு என்னையால கொல்ல முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க. கதறிட்டு அந்த கல்லை கீழே போடுறாங்க. கீழே போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு அமானுஷமான சவுண்டு கேட்குது. அந்த காடே அதிர்றது மாதிரி இருக்குது. மறுபடியும் அவங்க கல் எடுத்து அந்த குழந்தை மேலே போட்டு கொன்றாங்க. இங்கே தான் படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படத்தோட எடுத்து போடும்போது அங்கிட்டு காட்டுறது இங்கிட்டு காட்டுறது கேமராவை ஒரு ஆட்டுன்னு ஆட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஒரு வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு 3 பொண்ணுங்க இந்த வாரம் வீக்கெண்டுக்கு எங்கடி போகலாம், நம்ம காட்டுக்குள்ள ட்ரக்கிங் போகலாம்னு சொல்லி இருந்தோம்ல, நம்ம நாளைக்கு தானே போகிறோம், செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தி வந்துட்டு ஐயோ நான் பீர் வாங்க முட்டேன், ஏண்டி பண்ணுறது, அங்கே போய் எனக்கு பீர் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. யார் வர்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி அப்படின்னா, ஏன்டி இந்த ஃப்ரெண்டு தாண்டி உனக்கு பிடிக்காது, இவ்வளோ எதுக்கடி வர சொன்னேன், நம்ம ஜாலியாக இருக்கான்னு போகிறோம், அவ்வளோ எதுக்கடி தேவையில்லாமல் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தி அந்த 3 பேர்த்துல இருக்க ஒருத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு விடு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த காரில் வந்தா பார்த்தியா அவன் இன்னொருத்திய ஒரு சுருள் மண்டக்காரியை கூட்டி வர்றாங்க. 2 பேரும் வர்றாங்க. 2 பேரும் சேர்த்து இப்போ 5 பேர் கணக்காயிருச்சு. நம்ம 4 பேர் தான் போகலான்னு சொல்லி சொன்னோமே, காரில் 4 பேர் தான் போகிறது இடம் இருக்குமே, இப்போ எதுக்கு இவ்வளோ இன்னொருத்தியை கூட்டி வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனசங்கடத்தோட பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சுருள் மண்டக்காரி வருவா பார்த்தீங்களா, அவள் கையில் பீர் பாட்டிலோட வரும். அந்த கூட இருந்த 2 பக்கிகளும் சரி ரைட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர் பாட்டில் வாங்கிட்டு வா ஃப்ரிட்ஜில் வைப்போம், நாளைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர் பாட்டில் வாங்கிட்டு உள்ள போறா. உள்ள போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரா. இதுக்கிடையில் இந்த பச்சை சட்டை போட்டுருக்க இவளும் அந்த கருப்பு சட்டை போட்டுருக்க இவளும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கேரக்டர்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போங்க. அப்போ தான் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ தானே, இன்ட்ரோக்கு ஃபர்ஸ்ட் லைட்டாக மட்டும் சொல்லிடுவோம். அப்புறமேட்டுக்கு இவ யார் என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். சரி ரைட், இங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்கூலில் படிச்ச நாம மட்டும் இந்த அவுட்டிங் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இப்போ திடீர்னு என்னடி எவ்வளோ ஒருத்தி கூட்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவள் கருப்பு சட்டக்காரி சொல்கிறா, இல்லை அவன் புருஷன் இறந்தது இப்போ தான் இறந்திருக்கேன், அதனால் அவன் தனியாக இருந்தால் மனசு கெட்டு போயிடும், ஸோ அதனால் நான் கூட்டிட்டு வந்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாளே அப்படின்னு சொல்லி நான் கூட்டி வந்தேன் அப்படின்னா, சரி ரைட்டு வா போய்த்தலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம், இங்கே தங்கறதுக்கு இடம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு பீர் பாட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்க போனாங்க. பார்த்தீங்களா, அவள் 2 பாட்டில் கையில் எடுத்து வந்து நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிக்கலாம்னு சொல்லி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்து சாப்பிட்றாங்க. பயப்படாதீங்க, நீங்க 2 பேரும் பார்க்காதீங்க, எனக்கு வயிற்று வலிக்க போகுது, நான் வேணா ஊட்டி விடுறேன், நான் குடிச்சிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலாச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மற்ற 3 பேத்துக்கும் பொறுக்கலையா இருக்குது. மறுபடியும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு 5 உட்காந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு சரக்கு. இதுக்கப்புறம் அதில் இருக்க எல்லா பேருமே தூங்க போயிடுறாங்க. ஆனால் அந்த கருப்பு சட்டை போட்டக்காரியும் அந்த சூழல் மண்டக்காரி 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஃபுல் போதையில் உட்காந்துருக்காங்க. ஃபுல் போதையிலையும் என்னடி இந்த 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சரியா பேசிக்க மாட்டேங்காவே, நீனும் அந்த பிள்ளையோட சரியா பேச மாட்டேங்கிறியே, எப்படிடி இந்த ட்ரிப் நீ ஓகே பண்ணீங்க, என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் தெரியல, வா ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே, வா போகலாம் அப்படின்னு சொல்லி உன்னையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த கையில் ஸ்வங்கின்னு போவாங்க பார்த்தியா, அந்த மூலையில் அந்த மூலைக்கு போவாங்களா, அதில் வந்து அந்த 5 பேரும் சர்ன்னு போய் இறங்குறாங்க. அந்த சைடு இறங்கினோடனே பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸோ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும், இல்லாட்டி என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு சட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அவ சொல்றா, சரி ரைட்டு போகிற வெளில ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் காரில் ஏறி இந்த 5 பக்கிகளும் கிளம்பி போகுதுங்க. இப்படி நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நடு காட்டில் போயிட்டு இந்த காரை ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு இந்த 5 பேரும் காட்டுக்குள்ள இந்த இடத்துல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உள்ள போனோம் அப்படின்னா செம்ம சூப்பரான பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தி சொல்றா. எல்லா பேரும் காரை விட்டு இறங்கி சரி ரைட்டு உள்ள போய் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. ஆனால் அந்த சுருள் மண்டைக்கு அந்த கருப்பு சட்டைக்கு வந்துட்டு இந்த இடத்துல இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உள்ள போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் இறங்கி கீழே இறங்கி நின்று உங்களுக்கு தேவையானது என்னென்ன திங்ஸ் தேவையோ சாப்பிட்றதுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பக்கிகளும் காட்டுக்குள்ள கிளம்புதுங்க. இங்க இருந்து தான் படத்தோட மெயின் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நாம இங்க பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர்த்த எப்படி நம்ம கூப்பிடலாம் அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்க கருப்பு சட்டையே வச்சுக்கலாம். கருப்பு படத்தில் அந்த சுருள் மண்டை பார்த்தீங்கன்னா சுருள் மண்டைனே வச்சுக்க வேண்டியது. பக்கத்தில் இன்னொரு இருக்கா பார்த்தியா, அவன் அந்த வெள்ளை சட்டக்காரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். வெள்ளை சட்டை பக்கத்தில் இருக்கவளை வந்துட்டு நம்ம வயல் கலன்னு சொல்லிக்கலாம். சரி ரைட்டுங்க, இப்போ இந்த 5 பேரும் காரை விட்டு இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இடம் இருக்குது, நல்ல பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா பார்த்தியா, அவள் பேச்சை கேட்டு காட்டுக்குள்ள இறங்கி ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லா பேருமே நடந்து ரொம்ப டயர்டாயிடுறாங்க. பக்கத்தில் போய் ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. தெரியாதனமா வந்து மாட்டிடுமோ, நம்ம ட்ரெக்கிங் வராமே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் ஆளாளுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு மழை பெய்யுது. இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டுமே இன்னும் இடத்த காணமே, நம்ம ஒருவேளை தப்பான வழியை வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போயிட்டா செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ள சட்டை இருக்கா பத்தி அவ சொல்றா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கெட்ட ஸ்மெல் வருது. என்னன்னு சொல்லி எட்டி பார்த்தா சைடுல ஏதோ ஒன்று இப்பதான் ஏதோ சாப்பிட்டது மாதிரி அப்படியே ஏதோ தின்னு கிடக்குது. அதை பார்த்துட்டு பயந்துகிட்டு எல்லா பேரும் எந்திரிச்சு தள்ளி நிற்கிறாங்க. என்னது இது இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கும்போது அதில் கருப்பு சட்டை போடுறாங்க. என்ன சொல்றாங்க, கரடி எதுவும் வந்திருக்கும், கரடி எதுவும் சாப்பிட்டுருக்கோம், அதை போட்டு போயிருக்கு அப்படின்னு. என்னது இங்கே கரடி வந்திருக்குமா, இப்படின்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த திடுக்கு எந்திரிக்கும்போது அந்த வயல் கலர்ஸ் போட்டு பத்தியா அவரோட மொபைல் வந்து கீழே வந்தது. இது தெரியாம அந்த பக்கியெல்லாம் அங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பி இதுக்கப்புறம் போனா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் ஈட்டிச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து போறாங்க. அப்படியே கேமராவை அந்த பீஸ் கிடக்குது பத்தியா அந்த இடத்துக்கு ஜூம் பண்றாங்க. அங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு ஷூ கிடக்குது. அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க காட்டுக்குள்ள டிராவல் ஆகி போறதை காட்டிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த வயல் கலர்ஸ் போட்டு பத்தியா அவளுக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. யாரா டேக் பேப்பர் வச்சிருந்தா கொடுங்களே, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. என்கிட்ட இல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவளும் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்துருவா. காட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஏழதலை தொடச்சிட்டு வந்துருவா. என்னடா இவ்வளவு தூரம் கடந்து வந்தாச்சே, இன்னும் நாம அந்த இடத்த பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு, செல் எடுப்போம், செல் எடுத்து கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு செல்ல தேடுறாங்க. அப்பதான் அந்த வயல் கலர்ஸ்காரி தேடுறா செல்ல. எங்கடா நம்ம செல்ல காணாமே அப்படின்னு. சரி ரைட்டு விட கார்ல விட்டு வந்திருப்ப, ஏன்டா விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது முடி காரி இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து கீழே தேடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கீழே ஒரு செல் கிடக்குது. இந்த இதான் உன் செல்லா அப்படின்னு சொல்லி, ஆமா இது ஏன் செல்லுதான் அப்படின்னு சொல்லி செல்ல வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம மறுபடியும் இவ்வளவு தூரம் சுத்தி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்குமா, ஐயோ நம்ம வழி தெரியாம சுத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தலையில கை வச்சுட்டு உட்காராங்க. சரி ரைட்டு, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இருட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வேகமாக இருந்தால் தான் காட்டை விட்டு வெளில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுருள் மண்டை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த சுருள் மண்டை காய் வந்துட்டு டப்புன்னு கீழே தறிக்கிட்டு பொத்துன்னு கீழே வந்துடுறா. இதை பார்த்து அந்த முன்னாடி போன 3 டிக்கெட்டும் பார்த்து கேட்க போய் சிரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சரி ரைட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது பார்த்தா தான் தெரியுது அவளுக்கு பயங்கரமா ஒரு குச்சி குத்தி பயங்கரமா காயம் ஏற்படுது. அப்பதான் எல்லா பேரும் பார்க்குறாங்க, ஐயோ கூட்டி வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சு அப்படின்னு பதறாளுங்க. அந்த குச்சி குத்தி அப்படியே அந்த சைடில் இருந்து இந்த கால் சைடு குத்தி அந்த கால் சைடு வெளில எட்டி பார்த்துருக்கு அந்த குச்சி. அப்புறம் என்னடா பண்றது, எப்படி அதை ரிமூவ் பண்றதுன்னு பார்த்துட்டு வாங்க வந்து தூக்குங்க, அப்பதான் வந்துட்டு இவளை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 டிக்கெட்டும் சேர்ந்து அந்த புள்ளைய தூக்குறாங்க, சுருள் மண்டையை தூக்குறாங்க. தூக்கி அவளை ரிலீஸ் பண்றாங்க. பிளட் ஓவரா லாஸ் ஆகுது. அவளால் இதுக்கு மேல நடக்கவே முடியாத நிலைக்கு போயிடுறா. என்னடா பண்றது, இதுக்கப்புறம் எப்படா நம்ம எல்லாம் போய் ஒன்று சேர்றது, எங்கடா போய் சேர்றது, இங்க ஏதாவது காட்டு எதுவும் சேஃப்டியான இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. சரி ரைட்டு, நீங்க 2 பேரும் இங்க இருங்க, இவளை நீங்க பாத்துட்டு இருங்க, நீங்க இனிமே நடக்க முடியாது, நாங்க 3 பேரும் போய் எதுவும் உதவிக்கு எதுவும் ஆள் கிடப்பாங்களா இல்ல இடக்க தங்கறதுக்கு இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம்னு சொல்லி இந்த 3 டிக்கெட்டும் கிளம்பி போகுதுங்க. போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போறாங்க, இன்னும் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடு ஒன்று பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள எவன் இருக்க போறேன், யாருமே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள எதுவும் ஹெல்ப்புக்கு எதுவும் ஃபோன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பக்கி உள்ள போய் பாக்குது. அங்க ஃபோன் இருக்குது, ஃபோன் ஆனா ஒர்க் ஆகல. சரி ரைட், இங்க யார் இருக்க போறா, நம்ம வேற ஏதாவது ஹெல்ப் தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் கிளம்புறாங்க. அடுத்த பக்கம் கிளம்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க, நடந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க 2 வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள எங்க அடிபட்டாங்களோ அங்கனக்குள்ளேயே பாத்தீங்கன்னா படுத்து கிடக்குறாங்க. அவளுக்கும் கால் வலி ரொம்ப உயிர் போக வலிக்குது. நைட்டாக ரொம்ப குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சரி ரைட், இவ்வளவு இருட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படிங்கிற என் டார்ச் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டார்ச் லைட் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம் இருக்குது. ஐயோ மறுபடியும் இந்த 3 பேர் ஹெல்ப் கேட்கறதுக்காக ஒரு இடத்த தேடி போனாங்க பத்தியா, அவங்க மறுபடியும் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஐயோ என்னடா இது, இவ்வளவு தூரம் சுத்தி மறுபடியும் சுத்தின இடத்துக்கே வந்து சுத்திட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடமும் எனக்கு தெரியும் சொன்னா பாத்தியா, அவளும் எனக்கு வழி தெரியல, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறார். கடைசியில எல்லா பேரும் தலையில கை வச்சு மாதிரி உட்காராளுங்க. சரி ரைட்டு, இதுக்கு மேல இந்த சுருள் மண்டையை விட்டோம் அப்படின்னா இன்னும் செத்து போயிருவா. ஸோ நம்ம தூக்கி கொண்டு போயிட்டு அந்த ஒரு வீடு பார்த்தா பாத்தியா, அந்த வீட்டில் நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து அந்த சுருள் மண்டையை தூக்கிட்டு அந்த பழைய வீட்டுக்கு போறாங்க. விடிய வரைக்குமே நைட்டு இங்கேயே தங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 டிக்கெட்டுகளும் அங்கேயே தங்குதுங்க. அங்கேயே தங்கியிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சுருள் மண்டைக்கு காலில் குத்துனதுல இருந்து பிளட் லீக் ஆகிட்டு இருக்குது. என்னடா பண்றது ஏதுடா பண்றதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன் இது மாதிரி நடக்குது, நம்ம போன இடத்துல ஏன் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வயல் கால் சட்டம் போட்டு பத்தியா அந்த பொண்ணு சொல்லுது, இந்த இடம் வந்துட்டு சபிக்கப்பட்ட இடம். ஏன் இதை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல உள்ள வந்துட்டு ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு, இந்த ஃபேக்டரியில் அந்த கழிவுகள் வந்துட்டு இந்த சுத்தி இருக்க தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாம் பாதிச்சிச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த இடம் சபிக்கப்பட்டு இருக்குது, அதனால இங்க யாரு வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அவங்க செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நம்ம அங்கிருந்து கிளம்பி வரும்ல, கிளம்பி வந்தபோது அங்கே ஒரு பில்டிங்ல ஒரு செவரில் எழுதி இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற. ஐயா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா, இல்லை என்ற அப்போதைக்கு ஒன்றும் தோணலை, ஆனால் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பதில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டு கொடுத்துருந்தாங்க, அந்த கிட்டையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவள் கையை அரிக்குது. என்னடா கையை அரிக்குன்னு சொல்லிட்டு சொரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த கை பூரா அப்படியே கொப்பளமாக தடிச்சு போயிருது. ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் இலைய எதுவும் தொட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் கக்கா போனல அப்போ வந்துட்டு என் கையில் ஒரு இலையை பிச்சு நான் தொடச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சொல்லி முடிச்சு அப்படியே ஷாக் ஆவா. ஏன்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அந்த இலையை வச்சு நான் தொடச்சிக்கிட்டேன்ல, அந்த இடமும் அந்த இடத்துல தண்ணியை ஊத்துவா பாரு, ஐயோ அந்த அளவுக்கு அந்த இடமும் மாறி போயிடும். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சுருள் மண்டை அடிபட்டு கிடக்குது இல்ல, அந்த சுருள் மண்டை இறந்து போகுது. சரி ரைட்டு என்னடா அது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா விடிஞ்சதுக்கு அப்புறம் சரி ரைட்டு எப்படிங்க அந்த சுருள் மண்டையாவது எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி யாரையாவது ஹெல்ப் கேட்டு நம்ம இங்கிருந்து உடனே தப்பிச்சு வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் கிளம்புறாங்க. வீட்டில் அந்த பாலடைஞ்ச வீட்டில் அந்த சுருள் மண்டையை போட்டுட்டு இவங்க 4 பேரும் கிளம்பி போறாங்க. எங்கேயாவது உதவி கிடைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க நைட்டு படுத்து கிடந்தாங்களோ எங்க அடிபட்டு கிடந்தாங்களோ அதே இடத்துல மறுபடியும் சந்திக்கிறாங்க.
எல்லா பேரும் ஷாக் ஆகிறாது. என்னடா அது இந்த காட்டுக்குள்ள வந்து எங்க போனாலும் நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல வந்து முடியுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பொண்ணு மட்டும் எங்கேயோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறுக்கு போறாங்க. அந்த ஆத்துல பாத்தீங்க அப்படின்னா தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ரைட், ஒரு வழியா வேற வழி இல்ல, தண்ணி குடிக்காம ஆள் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. அந்த கையில அடிபடிச்சு பத்தியா, அந்த பொண்ணு தண்ணியை குடிச்சுட்டு கைக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிச்ச கை இருக்கு பத்தியா, அந்த அடிபட்ட கை, அந்த கையை வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள விட்டுட்டு நல்லா சுகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வச்சிருக்கா. ரொம்ப நேரம் வச்சுக்காத, நீ வச்சிருந்த அப்படின்னா உன் கை ஏதாவது டேமேஜ் ஆயிரும், ஸோ கையை எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி ரைட்டு, கையை எடுத்துறான்னு சொல்லி எடுத்துட்டு எல்லா பேரும் கிளம்புறாங்க. திடீர்னு அந்த கையை உள்ள விட்டா பத்தியா, அவளோட க்ளவுஸ் வந்து கலந்துக்கிட்டு ஆத்திலே போயிடுது. சரி ரைட்டு, போயிட்டு போது இருக்கிற ஒரு க்ளவுஸ் வந்து கரெக்டாக அந்த கையில் மட்டும் போட்டு அடிப்பட்ட கையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளவுஸ் எடுத்துட்டு கிளம்பி மறுபடியும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ஆத்தங்கரை ஓரமாவே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தூரத்தில் வந்துட்டு கொஞ்சம் தூரத்தை தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பிக்க இடம் கிடைச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆள் இருக்காங்க, நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு அந்த 4 பேர் அந்த பில்டிங் நோக்கி ஓடுறாங்க. அந்த கரை ஓரமாவே, அந்த ஆத்தங்கரை ஓரமாவே போயிட்டே இருக்காங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க பார்த்தியா, ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டினாங்க பாரு, அந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு கழிவுகள் வந்து இதில் கலந்துச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல அவங்க போயிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு உடனே ஐயோ இங்கேயும் வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணி ரொம்ப டயர்டாகி உட்காராங்க. உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயல் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்துச்சுல அந்த பொண்ணோட கை கூட டேமேஜ் ஆயிருந்துச்சுல, அந்த பொண்ணோட கை வலிக்குது அப்படின்னு சொல்லி கையை பின்னாடி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பா. என்னடா அது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு சொக்கா போட்டுருப்பா பார்த்தீங்களா, அவ கேட்டோடனே கையை காட்டுவா. கையை காட்டினோடனே பார்த்தா கை பூரா அழுகி கிடக்கும். அந்த அழுகி கிடந்ததை பார்த்துட்டு ஐயோ இது என்னடா பண்ணுறது, கையை நான் இறந்துருவணும் அப்படின்னு சொல்லி அவள் பயப்படுறா. ஒன்றும் ஆக போகிறத நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிக்கிறா. உன் கையை ஃபஸ்ட்டு க்ளோஸ் போட்டு மாடு அப்படின்பா. என்னோட க்ளோஸ் வந்துட்டு ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு, என்கிட்ட க்ளோஸ் இல்லை அப்படின்பா. உடனே இந்த கருப்பு சொக்கா போட்டிருக்கவ இந்தா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி க்ளோஸை கொடுத்து நீ போட்டுக்க, அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம், எல்லா பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காருவா. அதில் அந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டு கூட இருந்த பற்றியா அவள் என்ன பண்ணுவானா, என்னையால வேலை இங்கே உட்கார முடியாது, நீங்கள் வேணா இங்கே உட்காந்துருங்க, நான் சும்மா மேலே போய் பில்டிங்கில் போய் எதுவும் தப்பிக்கிறதுக்கு இங்கேருந்து வெளில போகிறதுக்கு எதுவும் வழி கிடைக்குதா இல்லை வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுவா. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் சுற்றி பாப்பா. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் காடு தான் தெரியும். உட்காந்துக்கே கொள்ளேன்னு அழுகுறா. என்னடா பண்ணுறது, இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறுவா. சரி ரைட்டு, என்னடா பண்ணுறது, போய் ஏதாவது சொல்லி நம்ம எதாவது கிளம்பி போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க பாப்பா. அப்போ பார்த்து ஒரு அமானுஷம் வந்தது மாதிரி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா காற்றடிச்சு அப்படியே புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்டு அவள் அப்படியே கீழே விழுந்துருவா. கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செத்தையெல்லாம் வந்து மூடி அவளை அங்கனுக்குள்ளேயே போட்டு புதைச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, எங்கடா போனவளை காணா, சரி அவளை போய் கூட்டி வரேன், நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிடலான்ட்டு போவா. போய் பார்க்கும்போது அங்கேயும் போய் கூப்பிடுவா, எங்க இருக்குன்னு சொல்லி கத்துவா. அவள் கடைசி வரலையும் சோன மாட்டா. சரி ரைட்டுக்கான கீழே போயிட்டான்னு சொல்லி கீழே பாப்பா பார்த்தா கை தெரியும். விலைக்கு விட்டு பாப்பா பார்த்தா மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடப்பா. அப்படியே செத்து போயிருவா. சரி ரைட்டு, அங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சு பாப்பா. அப்போ பார்த்தா திடீர்னு அந்த அமானுஷம் மறுபடியும் வரும். அதை பார்த்து பயந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக அந்த கருப்பு சட்டை போட்டவ உடையாருவா. வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு இடையில ஒரு பை இருக்கும். அந்த பையை பார்க்கவே சரி ரைட்டு எதுவும் திங்கிறதுக்கு இருக்கும், இல்லை ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நோண்ட பாப்பா. உள்ள கொஞ்சம் சாப்பாடு இருக்கும், அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்குவா. சரி ரைட்டு, கீழே 2 பேர் இருப்பாரு, அவள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவள் நல்லெண்ணத்தோடு எடுத்து வைப்பா. சரி ரைட்டு, அப்படி வேறு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை எடுத்து வச்சுக்குவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஒன்று கிடக்கும். சரி ரைட்டு, அந்த க்ளோஸ் எடுத்து மாட்டலாம்னு சொல்லி க்ளோஸை எடுப்பா பாரு. அந்த க்ளவுஸில் கையோட இருக்கும். அப்படியே பார்த்து ஷாக்காகி அப்படியே திருச்சி விழுந்துருவா. திருச்சி விழுந்துன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கண்ணாடி கிடக்கும். அந்த கண்ணாடியில் வந்து கையை வச்சிருவா. கையை வைக்காம கையில் வெட்டி போடும் அந்த கண்ணாடியை உருவி போட்டு சரி ரைட்டு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை உருவி போட்டு அந்த க்ளவுஸ் எடுத்துக்கிட்டு சரி ரைட்டு அவங்கள போய் பார்த்துட்டு முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டியாருவா. அவங்க முன்னாடி போய் நின்னதுக்கப்புறம் எங்கடி போனா அவளை கூட்டி வராமல் நீ மட்டும் வர்ற அப்படின்னு கேட்கலாம். இல்லை அவள் செத்து போயிட்டா, அதனால நான் இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ரைட்டு, எங்கே இருக்கா, நம்ம போய் அவளை தூக்கிட்டு போகாது போவோம் அப்படின்னா இல்லை நம்மளால முடியாது, அங்கே போனால் தப்பிக்க முடியாது, நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க காட்டுக்குள்ள. இப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா நைட்டு மறுபடியும் இருட்டிடுது. என்னடா பண்றது, நம்மளால இதுக்கு மேலே நடந்து போயிட்டு இருக்க ஒரு இடத்துல எல்லா பேரும் சேர்ந்து ஒரே இடமா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. உட்காரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கை கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு, அது ரொம்ப வலிக்குது, என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி ரைட், க்ளோஸை கலட்டு அப்படின்னு சொல்லி க்ளோஸை கட்டுறாங்க. அந்த கையை அப்படியே கண்ணங்கரின்னு கறி அழுகி போச்சு. இதுக்கு மேலே நீ அதை விட்ட அப்படின்னா உன் கையை சுத்தமாகவே இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த 4 விரலையும் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே அந்த அழுகாது, ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி இந்த கருப்பு சட்டை சொல்கிறா. ஐயோ என் விரலை இறக்க நான் விரும்பல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வேறு வழி இல்லை, விரலை எடுத்தா தான் நீ வந்துட்டு உன் கையாவது மிஞ்சும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீ சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஒரு குச்சியை கொடுத்துறாளுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கையை இழுத்து வச்சு கரன்னு அறுத்து எறிகிறாளுங்க. அந்த 4 விரலையும் ஒன்றொன்னா அறுத்து எறிகிறாளுங்க. அறுத்து தூக்கி எறிஞ்சிட்டு அதில் அந்த ஹீட்டை ஏற்றி அந்த கையிலேருந்து பிளட் வராமல் வச்சிடாளுங்க. அவளும் அந்த மயக்க நிலை அடைஞ்சு அப்படியே தூங்கிடுறா. இப்படியே நைட்டு போயிட்டு இருக்குது. நைட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த வெள்ளை சட்டை இருந்தால் பார்த்தீங்களா, அவளுக்கு திடீர்னு அந்த இடத்துல கக்கா வருது. சரி ரைட்டு போயிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறா. ரொம்ப தூரம் தள்ளி போயிடாத, எங்கேயும் தள்ளி போயிடாத, நீ பக்கத்துலேயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. போயிட்டு பாத்ரூம் போகலான்னு சொல்லி நினைப்பா. அப்போ பார்த்து அந்த அம்மா நிமிஷம் சவுண்டு விடும். பயந்துக்கிட்டு பாத்ரூம் கூட போகாமல் ஓடியாந்துருவா. மறுபடியும் என்ன போன உடனே ஓடியான்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் போகலை, அதனால பயந்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா.
ஒரு வழியா விடியுது. விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த கை வெட்டுப்பட்டு பற்றி அவளும் எந்திரிக்காம படுத்து கிடக்கிறா. ஒரு வழியா தட்டி கிட்டி எழுப்பி வா போலாம், இந்த இடத்த விட்டு வெளில போலாம், அடுத்து எதுவும் சேஃப்டியான இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படியே அந்த ஆத்துவாரி ஓரமாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கரடி ஒன்று நிற்குது. இதை பார்த்து 3 பேரும் ஜர்க்காகிறாங்க. ஐயோ கரடியை பார்த்து நம்ம அடிச்சு சாப்பிட்டுருமே அப்படின்னு பயப்படுறாங்க. இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஒன்று பண்ணுவோம், நான் முன்னாடி போறேன், நான் முன்னாடி போய் பயந்து ஓடிச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம அழகா அந்த ஆத்த கடந்து அந்த சரி அப்படியே ஓரமாக போய் தப்பிச்சு போயிடலாம். இல்லாட்டி அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் பாரு பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு சட்டை இருக்க பத்தியா அவன் மட்டும் முன்னாடி போறா. போய் அந்த கரடி முன்னாடி போறா. கரடி திடீர்னு கடிக்க வருது. ஐயோ அப்படின்ட்டு கரடி கடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓட ஆரம்பிச்சிடறா. திருத்துன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. இவங்க 2 பேரும் அவ போனா போயிட்டு அவ செத்து போயிடுவா, நம்ம மறுபடி கரையை கிராஸ் பண்ணி அந்த சரி போய் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ண போறாங்க. 2 பக்கியில நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் ஒருத்தன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. என்னன்னு போய் சுற்றி பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒருத்தன் அழுகின நிலையில் அப்படியே கண்ணு அப்படியே அழுகி ரத்த ஒழுகு அப்படியே அழுத மேனிக்க இருக்க மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான். நல்லா உத்து பார்த்தா அவன் அழுகி போய் ரொம்ப நாள் ஆனது மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த 2 பக்கிகளும் பயந்துக்கிட்டு அப்படியே ஒதுங்கி போறாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நம்ம ஒரு வீடு பார்த்தோம்ல, ஒரு வீட்டில் உட்காந்துருந்தோம்ல நைட்டு போய், அந்த வீட்டில் இந்த ஃபோட்டோ பார்த்தேன், அந்த வீட்டில் தான் இருந்திருக்கேன், அங்கே ஃபோட்டோஸ் இருந்துச்சு, இவன் எப்போ இருந்தான்னு தெரியல, இப்போ தான் இருந்திருக்கேன், இங்கே ஏதோ தப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ வந்திருப்பா ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை சட்டை போட்டுக்கால அவ சொல்லி சமாதானப்படுத்தி வா போலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 2 பக்கிலும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வயல் ட்ரெஸ் போட்டுக்கால அவளுக்கு என்ன இதுக்கு மேலே நடக்க முடியல, என்னையால கால் எடுத்து வைக்க முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. சரி ரைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் போட்டு போவோம், சீக்கிரம் போனா தான் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 டிக்கெட்டும் அப்படியே உட்காருங்க. உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயல் ட்ரெஸ் காரி நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறேன். கண்ணை மூடி கொஞ்சம் ரெஸ்ட் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குறா. அப்போ அந்த வெள்ளை ட்ரெஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாரையுமே இந்த காடு நம்மளை விடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன் இது மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த காடு வந்துட்டு மனுஷக்கரியை திங்கக்கூடிய காடு, மனுஷனோட ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த காடு வளருது அப்படின்னு சொல்லி வேற மாதிரி பேசுகிறா. இப்படியே பேசிக்கிட்டே அவள் ஒரு கல் எடுக்கிறா. கல் எடுத்து கேட்டால் படுத்து தூங்கிட்டு இருக்காரா. கண்ணை மூடிட்டு இருக்கும்போது தலைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவளுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இனிமேல் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், நீ செத்துட்டே அப்படின்னா என்னை விட்டுரும் இந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தலையில கல்லை போட்டு அவளை கொன்றா. அவளை அப்படியே கொன்று தலையை கருகருன்னு கழுத்தை அறுத்து நீ வெட்டி எடுத்து இந்த காடை நீ வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தலையை தூக்கி காட்டிக்கிட்டு இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கத்துறா. என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போட்டு நம்ம இனிமேல் தப்பிச்சு போயிடலாம், இந்த காடை நம்மளை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போக ஆரம்பிக்கிறா. நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கே போனாலும் மறுபடியும் அதே இடத்துக்கே வர்ற மாதிரி நம்ம பழைய ஃபஸ்ட்டு சந்திச்சோம் பார்த்தியா அந்த இடத்துக்கே போய் நிற்கிற மாதிரி இருக்குது. ஐயோ என்னடா இங்கே சுற்றி அங்கே சுற்றி மறுபடியும் இதே இடத்துக்கே வரன்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறா. அப்போ பார்த்து திடீர்னு அந்த கருப்பு சட்டை அந்த கரடி துரத்தி பார்த்தியா அவள் மறுபடியும் வர்றாங்க. என்னது நீ இன்னும் சாகலையா, கரடி உன்னை தொத்திட்டு போனிச்சு, நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அந்த வெள்ளை சட்டை. உடனே அந்த கருப்பு சட்டை இல்லை என்கிட்ட கத்தி இருந்துச்சு, அதை வச்சு நான் கரடியை குத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது சரி உன் உடம்புல ஏன் ரத்தமாக இருக்குது, அந்த வயல் ட்ரெஸ் போட்டு எங்கே அப்படின்னு சொல்லி இந்த கருப்பு சட்டை கேட்கிறா. கேட்கும்போது இவ இந்த விளையாட்டுக்காரி போய் சொல்ல ஆரம்பிச்சிடா. என்னன்னா ஒரு கரடி வந்துச்சு, அந்த கரடி வந்துட்டு அவளை கடிச்சு தின்றுச்சு, அதனால அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதனால உடம்பு பூரா ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா. அந்த கருப்பு சட்டையும் இவ சொல்றதை கேட்டு நம்பிடுறா. நம்பினதுக்கு அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த வெள்ளை சட்டை யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவள்கிட்ட அந்த கத்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த கத்தியை நம்ம வச்சு நம்மளை கொண்டுருவா, அந்த கத்தியை எப்படியாவது நம்ம ஏமாத்தி வாங்கிட்டு அவளையும் கொண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கூட அந்த கத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கி வச்சுக்கிறா. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காராங்க. உட்காரும்போது இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டை வெள்ளை சட்டையை பார்த்து கேட்கிறா. இதுக்கு முன்னாடி நான் காலேஜ் பசங்களோட சேர்ந்து இங்கே வந்தேன், அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. யார் கூட வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பேர் சொல்கிறா. அவனை நான் ப்ரொஃபைலில் பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, இன்னும் அவனை காணாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அந்த டைமில் அந்த வெள்ளச்சட்டை என்ன பண்ணுறான்னா அவன் கத்தி வாங்க பார்த்தியா அந்த கத்தியை எடுத்து இந்த கருப்பு சட்டையை போட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டா. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே போட்டுவிட்டு கருப்பு சட்டை கீழே இருக்கிறா. வெள்ளச்சட்டை மேலே வச்சு கத்தியை வச்சு குத்தலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த கருப்பு சட்டை கீழே இருந்த கல்லை எடுத்து உரிய அடிச்சு வெள்ளை சட்டை கீழே கடிறா. அப்படியே மயக்கமாயிடுறா. அப்படியே மயக்கம் தெரிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளச்சட்டையை வந்துட்டு 2 சைடு 2 கையையும் இழுத்து பிடிச்சி இந்த கிளைகளை பிடிச்சி கட்டி வச்சிடறா. ஏன் இது மாதிரி பண்ற, எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்க, எதுக்கு எங்களை எல்லாத்தையும் கூட்டி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொல்ல ஆரம்பிக்கிற அந்த வெள்ளச்சட்டை ஃபிளாஷ்பேக். இந்த காடு வந்துட்டு மனுஷக்கரியை திங்கும், மனுஷனோட ரத்தத்தை குடிச்சு தான் அந்த காடு வளர்ந்துட்டு இருக்குது. நாங்கள் போன தடவை வந்தப்ப எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வந்து இங்கே நான் பழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு இதை சொல்ல வந்தேன் வந்துட்டு இந்த காடு என்னை விட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த கட்டுக்கதையில நீ நம்பிட்டு இருக்க, இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லி இந்த கருப்பு சட்டை கொஞ்சம் ஏலமா பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. புஷ்னு சவுண்டு கேட்டு அந்த காட்டில் இருக்க அந்த கிளையெல்லாம் பிடிச்சி கையில் கட்டி போட்டுருக்கா பார்த்தியா அந்த கிளைகளை அப்படியே அந்த வெள்ளச்சட்டையை தர பக்கட்டும் பிச்சு தூக்கிட்டு போயிருது. அப்படியே சாப்பிட்றது. அந்த ரத்தம் பூரா அந்த கருப்பு சட்டை இருக்கா பார்த்தியா அவன் மேலே படுது. இதை பார்த்துட்டு தான் அவன் நம்புறா. அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறா. எங்கடா போகிறது எப்படா போகுது, நம்மளும் பிழைக்க மாட்டோம் போல இருக்குன்னு தவிச்சுக்கிட்டு ஓடுறா. ஓடிட்டு ஒரு இடத்துல நிற்கும் போது பார்த்தா டக்குன்னு ஒரு காற்று அசையும் போது அந்த சைடு திரும்பி பார்க்குற திசையை பார்த்து நடந்து போயிட்டு இருக்க. கார் நிற்கிற இடம் தெரியுது. ஐயோ தப்புச்சண்டான்னு சொல்லிட்டு வேகமாக கார்கிட்ட ஓடுறா. ஓடிட்டே இருக்கிறா. ஓடி போய் கார் கதவை திறந்து உள்ளே உட்கார்றா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் மூச்சு விட்டுட்டு இருக்கா. சரி ரைட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறா. வண்டியில் சாவியை காணா. ஐயோ போச்சுரா அப்படின்னு சொல்லி தலையால் அடிச்சுட்டு உட்கார்றா. அப்புறம் மறுபடியும் ஒரு புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வருது. அந்த கம்யூனிஸ்ட் சவுண்டு வருது. சவுண்ட் விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா
டக்குன்னு பையை திறந்து பார்க்குறா, பையுக்குள்ளே சாவி இருக்குது. பையுக்குள்ளே சாவி எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் ஒரு சவுண்டு புஷ்னு ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னே திரும்பி பார்க்குறா, நான் அவங்களோட வர்றேன், எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு குரல் மாற்றி இந்த கருப்பு சட்டை பேசுகிறா. பேசிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறா, வண்டி ஸ்டார்ட் ஆகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவள் கிளம்பி போகிறா. அடுத்த ஒரு பார்ட்டில் இவ இன்னும் 4 பேர்த்த கூட்டி வருவா போல இருக்குது. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. படத்தை யாரும் டேரக்ட் பண்ணாங்களோ அவனோட பேரை போகிறானுங்க. இதோட அந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. சரி ரைட்டுங்க, அடுத்து ஒரு நல்ல படத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.